உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா உங்க உயிருக்கே ஆபத்து மாமா. நீ காதலிச்சிருக்க, நான் உனக்கு கிடைக்கலன்னதும் நீயா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து அதை என்கிட்ட சொல்லி பயமுறுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு முட்டாளா தெரியுதா வானதி? எனக்கு உன் மேல அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்ல. நீ இந்த கதையை போய் வேற யார்கிட்டயும் சொல்லாத. உன்ன பைத்தியம் நினைப்பாங்க. எதுக்கும் நீ ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு. மாமா மாமா இரு மாமா. மாமா போகாதீங்க மாமா. வேணும்னா நீங்க அந்த குறி சொல்ற அம்மா கிட்ட வந்து கேட்டு பாருங்க மாமா. சத்தியமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மாமா. ஏய் வானதி, இந்த கதை நீயா சொன்னதாவே இருக்கட்டும், இல்ல அந்த அம்மாவே சொன்னதா கூட இருக்கட்டும், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. ஏன்னா நீ சொன்ன கதையில நம்புற மாதிரி எதுவுமே இல்ல. பொண்ணு வந்துருத்து, மாப்பிள்ளை இன்னும் காணுமே. நேரம் ஆயிண்டே இருக்கு. யாராவது போய் கொஞ்சம் கூட்டு வரலாமே மாப்பிள்ளைய. கரிகாலன் கூப்பிட போயிருக்கான், இப்ப வந்துருவான். கயல், அருள் எங்க போயிருக்கான்? மணமேடையில உட்கார்ந்துட்டு இருந்த அருள் அண்ணனை வானதி அண்ணி ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு போனாங்க. அருள் கிட்ட பேசுறதுக்கு இதுவா நேரம்? இந்த நேரத்துல அருள் கிட்ட அப்படி என்ன பேசுறாளாம்? தெரியல அண்ணி. வானதி, திரும்ப திரும்ப இதே கதையை சொல்லிட்டு இருக்காத. நான் தான் உன்னை நம்பலன்னு சொல்லிட்டேன்ல. மாமா சும்மா போ. மாமா 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 இருங்க மாமா. என் கழுத்துல மட்டும் போட்டு விடுங்க மாமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது மாமா. ஓ, நீ பெரிய பிளானோட தான் வந்திருக்கியா? ஐயோ மாமா, இதை என் கழுத்துல மட்டும் போட்டு விடுங்க மாமா. வானதி, என்ன விளையாடுறியா? இத நான் உன் கழுத்துல போட்டு விட்டா அப்புறம் நந்தினி கழுத்துல யார் தாலி கட்டுவா? போ. மாமா 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 இருங்க மாமா. நான் உங்க நல்லதுக்கு தான் மாமா சொல்றேன். இதை என் கழுத்துல போட்டு விடுங்க மாமா. மாமா உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா. வானதி, மாமா என்ன பண்ற? போகாதீங்க மாமா. எழுந்திரு. இந்த தாலியை என் கழுத்துல போட்டு விடுங்க மாமா. சொன்னா கேளுங்க மாமா. மாமா ப்ளீஸ். பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க. உங்களை கெஞ்சி வானதி, கேக்குறேன் எழுந்திரு மாமா. வானதி. சொல்றேன். மாமா 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 இந்த தாலியை என் கழுத்துல போட்டு விடுங்க மாமா. ஏய், இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்து மாமா. ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வானதி, என் பொறுமைக்கு ஒரு அளவிற்கு சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்து நின்ன அப்புறம் நடக்கிறதே பாரு. மாமா 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 தாலி.
மாலை எடுத்து போட்டுக்கோ. என்ன அருள் மட்டும் வந்திருக்கான், வானதிய காணோம். வானதி அருள் கிட்ட சொன்னத அருள் நம்பலையோ? முகூர்த்த நேரத்துல வானதி உன்னை கூட்டிட்டு போய் என்ன பேசினா? அவ ஒரு பைத்தியம். நான் அப்புறம் சொல்றேன். ஒரு கல்யாண ஜோடி தான் இங்க இருக்கா, இன்னொரு கல்யாண ஜோடி எங்க? அவளையும் கொஞ்சம் கூப்பிடுங்க, மணவரையில வந்து உட்காரட்டும். இல்ல, அவங்க வருவாங்க. நீங்க முதல்ல எங்க கல்யாணத்தை முடிங்க. 2 கல்யாணத்தையும் ஒன்னாவே பண்ணி முடிச்சிடலாமேப்பா. இங்க பாருங்க, 2 பேரும் ஒரே நேரத்துல தாலி கட்டிக்கிட்டு இருந்தா எந்த கல்யாணத்தை பாக்குறதுன்னு எல்லாருக்கும் குழப்பம் வரும். அதனால எங்க கல்யாணத்தை முதல்ல முடிங்க. பெரியப்பா, நீங்க இவரை ஆரம்பிக்க சொல்லுங்க பெரியப்பா. ம் சரி, முதல்ல இந்த கல்யாணத்தை முடிங்க. நீங்க சொன்னா சரிதான். ஓம். வானதி எங்கதான் போயிருப்பா அப்படி? கடைசியில இந்த அடங்கா பிடாரி கூட என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போதே. நான் போட்ட திட்டம் எல்லாம் பாழா போச்சே. ஓம் கம் கணபதியே நமஹா. இந்த கல்யாணத்தை வச்சுதான் இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு நினைச்சேன். அது நடக்காது போல இருக்கே. ஓம் மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணு பத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாதே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நந்தினி கழுத்துல அருள் மாமா தாலி கட்டிட்டான். அது நடக்காது. உன் கழுத்துல தாலி கட்டினவன் எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? அதுக்கு நான் விட மாட்டேன். எப்படி மாமா தடுப்பீங்க? அத நான் பாத்துக்கிறேன். என் கூட வா. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். நிறுத்துங்க. கரிகாலா, ஏற்கனவே நேரம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உங்க கல்யாணம் வேற இருக்கு. இப்ப ஏன் நிறுத்த சொன்ன? அருள் நந்தினி கழுத்துல தாலி கட்ட கூடாதுப்பா. ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா ஏற்கனவே அருளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.